பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கலந்த கலவை. கோவம் இருக்கும், குணம் இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், இறக்கம் இருக்கும், நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், நீதி இருக்கும். இவ்வளோ சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கின்றே போகலாம். அவ்வளோ இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகரத்தில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே குரு நீச்சம் அடைகிறது இல்லையா? ஸோ அப்போ எப்படி இருப்பாங்க? தனக்கு ஒரு எல்லாமே தெரிஞ்சால் கூட எதுவுமே தெரியாத மாதிரியான ஒரு நிலைகள். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு உண்டு. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமற்ற திருமண வாழ்க்கை அமைஞ்சு போயிடும். அதாவது எதிர்பார்த்தது ஒன்று, கிடைச்சது ஒன்றுங்க. கிடைச்ச வாழ்க்கையை கொண்டு போகலான்னா கூட அதுவே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. நிம்மதி எங்கே இருக்குன்னு தேடக்கூடிய நபர்கள் தான். இந்த வாழ்க்கையை எப்படா வாழ்றது, தன்னோட குழந்தைகளுக்காக, தன்னோட சமுதாயத்துக்காக, தன்னை சுற்றி இருக்கவங்களுக்காக, தன்னோட சந்தோஷத்தை இழந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக வாழ்க்கையை தியாகமனை வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்கள சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டர்லாம் நாங்களாங்க கேட்டோம். ஏங்க எங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் வருது? எல்லாருக்கிட்டையும் நாங்களும் எல்லாரும் மாதிரி ஜாலியாக இருக்கணும். ஆனால் எங்களுக்குள்ளேயே ஒரு தனிமை இருக்குது. மூஞ்ச பாரு, எப்போ பாரு கடுகடுன்னு வச்சுட்டு இருக்கான். அவன்ட்டெல்லாம் ஏன்னா ஃப்ரெண்டாக இருக்கா, உனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காடா? எத்தனை பேர் கேட்பாங்க மகர ராசிக்காரங்கள. ஒருத்தர் கூட சொல்லிக்கிற மாதிரி நட்போட நிறைய பேருடைய பழகுவாங்க. பட் இவங்களுக்கு ட்ரஸ்டபுளான நட்பு வட்டாரம்ன்றது கை நீட்டி என்ற அளவுக்கு கூட இருக்காது. மற்றவங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றுறவங்க தான் லாஸ்ட்ல என்ன ஆவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த மகரத்துல பிறந்தவங்க ஒரு தன்னோட உழைப்பையும் தன்னோட உடலையும் எப்படி ஒரு மெழுகுவத்தி உருகி தன்னை இல்லாமல் ஆக்கிடுறதோ, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு அது மாதிரி நபர்கள் தான் அந்த மகரத்துல பிறந்தவங்க. லாஸ்ட்ல எதனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு ஒரு பிரச்சனை முடியும், இன்னொரு பிரச்சனை முடியும், இன்னொரு பிரச்சனை. டெய்லி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வரதே போதுமா இருக்கு. வெளியில போனா என்னை எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா? பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. பட் வீட்டில் இருக்க நபர்கள் யாருமே நம்மளை ஒரு பெரிய ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம முதல் மரியாதை படத்துல பார்க்குற மாதிரி தான். சிவாஜி சாருக்கு வீட்டில் அவருக்கான ஒரு நிலை வேற. பட் வெளியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவருடைய லைஃப் கிட்டத்தட்ட இந்த மகர ராசிக்கு அது ஒத்து போகுன்னே சொல்லலாம். நிறைய பேர் தியாகம் பண்ணி வாழ்றது, வாழ்க்கை இல்லாமல் வாழ்றது, ஏக்கங்களோட வாழ்றது, இதெல்லாம் மகரத்துக்கு உண்டு. கேம் சேஞ்சர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது மகரம். ஸோ இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஏன் இப்படி இருக்காங்க, எங்களுக்கு இந்த கேரக்டரை மாற்றிக்கவே முடியாதா, ஏங்க எனக்கே இந்த கேரக்டர் இருக்குது, எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு பல பேர் புலம்புவோம் இல்லையா? ஸோ உங்கள் கேரக்டர் ஏன் இப்படி இருக்குது, இதை ஏன் மாற்றிக்க முடியல, அதுக்கு என்ன காரணன்றதை பற்றி தான் இன்றைக்கி விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம்ன்றது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது இங்கே சனி தான் அதிபதியாக இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரு நீச்சம் அடையக்கூடிய இடம், செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடமா இருக்குது. ஸோ மகரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, மகரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை சரியில்லை. லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி பெண்கள், மகர ராசி ஆண்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துனீங்க. மேம் அப்படியே என்னோட லைஃப்பை நீ டிட்டோ படம் போட்டு காட்டிட்டோமா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வாழ்த்துருந்தீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களும் இதை ஏன் நம்மகிட்ட இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் நேச்சுரலாக இது நம்மளுடைய பேர்த்லேருந்து வரக்கூடியது. அதை மாற்றுறது அப்படின்றது முடியாத காரியம். ஸோ இது கூட நம்ம எப்படி வாழ பழகிக்கணும், இந்த கேரக்டர் இருக்கிறதுக்கு நம்ம என்ன காரணம், அப்போ இதுதான் நம்மளுடைய தன்மை தெரிஞ்சுட்டா நம்ம அது கூட வாழ பழகிக்கலாமே அப்படிங்கிறது மாதிரியான தன்மை தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே கலந்த கலவை அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னா எது சாப்பாடாக இருக்கும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு எதை கேட்போம். சாப்பிட்டீங்களா அப்படின்றது சாதாரண வார்த்தை. என்னெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்றது மாதிரி தான். ஸோ கூட்டு வேணுமா, பொரியல் வேணுமா, குழம்பு வேணும், ரசம் எல்லாத்தையும் கலந்து இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பாடுன்ற மாதிரி ஆட்கள் தான் யாரும் மகரத்தில் பிறந்தவங்க. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கலந்த கலவை. கோவம் இருக்கும், குணம் இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், இறக்கம் இருக்கும், நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், நீதி இருக்கும். இவ்வளோ சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கின்றே போகலாம். அவ்வளோ இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா சனியோட வீடு இல்லைங்களா, நியாயமாக இருப்பாங்க. செவ்வாய் கோவம் பயங்கரமா வரும். எப்பவுமே மூக்கு மேல கோவம் வச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவத்தை காட்டிட்டே இருக்காங்க சொல்லுவோம். எரிஞ்சு விழுறாங்கலாம் சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க குரு நீச்சம் அடைகிறது இல்லையா? ஸோ அப்போ எப்படி இருப்பாங்க, தனக்கு ஒரு எல்லாமே தெரிஞ்சா கூட எதுவுமே தெரியாத மாதிரியான ஒரு நிலைகள். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு உண்டு. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமற்ற திருமண வாழ்க்கை அமைஞ்சு போயிடும். அதாவது எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணுங்க. கிடைச்ச வாழ்க்கையை கொண்டு போகலான்னா கூட அதுவே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குங்க. நிம்மதி எங்க இருக்குன்னு தேடக்கூடிய நபர்கள் தான். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இவங்களுக்கு அவங்களுடைய நிலைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க. படிப்பா இருக்கட்டும், பிற்கால அதாவது
ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது. 30 வயசு வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் கிடையாதுங்க. அப்படியே அந்த 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிப்படியாக இன்னைக்கு ஒரு மதிக்கத்தக்க வழியில் என்னையா நீலாம் என்னையா ஆளு அப்படின்னு கேட்டவங்க கூட எனக்கு மரியாதை கொடுக்குறான் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கும். காசு பணம்ன்றதெல்லாம் தாண்டி தன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அனுபவங்கள் ரீதியாக நான் இவ்வளோ அனுபவிச்சு வந்திருக்கேன். என்னோட வாழ்க்கை பாடம்ன்றது சுய அடையாளமாக நான் உருவாக்கியிருக்கேன். எனக்கு யாரும் பெருசாக வந்து கைடன்ஸ் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நான் வந்திருக்கேன். யாராவது போய் இந்த வயசில் இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சில பேருக்கு உண்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அனுபவசாலிகள் யார் அப்படிங்கிறப்போ மகரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. நானும் போராடி போராடி பார்க்குறேங்க. இந்த வட்டம் தான் ஜெயிச்சிருவோம், அடுத்த வட்டம் தான் ஜெயிச்சிருவோம், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பா பயங்கர போராட்டம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு நான் பட்டு வந்த அவஸ்தை இருக்கு பார்த்தீங்களா, சொல்ல முடியாதது அப்படின்னு கூடிய நபர்கள் தான் மகரத்தில் பிறந்தவங்க. அவ்வளோ ஒரு கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே நீலாம் அன்லக்கி பர்சன், உனக்குலாம் அந்த லக்கின்றதே கிடையாது. நிறைய பேருங்களுக்கு அந்த ஒரு ஏன்டா என் கூட தான் அவன் இருக்கான், அவன்லாம் ஒன்றுமே படிக்காத ஆளாக இருக்கான், திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்கான், நான் கிளாஸ்லேயே டாப்பராக இருந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேனேடா, என்ன தான் நடக்குது, எனக்கு தான் நேரம் சரியில்லை, புலம்பாத மகர ராசி இருக்கீங்க டெஃபினட்டா இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த தன்மை இருக்குல்ல. நான் வாழ்க்கையில் நான் போராடி போராடி ஜெயிக்கிறேன், என் கூட இருக்கேன் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, திட்டுவோம் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே எப்பயுமே நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போடுறவங்களுக்கு அதனுடைய கிரெடிட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் போது நம்ம அந்த தன்மையை ஃபீல் பண்ண தான் செய்வோம், யாராக இருந்தாலும் இல்லையா? ஸோ அது மாதிரி மகரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த மன வருத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்களும் ஒரு நாள் வெற்றி அடைஞ்சே தீர்வீங்க, அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. இன்றைக்கி வேணால் போராட்டமாக இருக்கலாங்க, நாளைக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க இல்லையா, தனுஷ் படத்தில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வேலையில்லா பட்டதாரி படத்தில் சொல்லுவார் இல்லையா, உனக்கு வந்து ஒரு பெரிய டைலாக் வரும், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா நகையை விற்று கஷ்டப்பட்டு அப்படின்னு ஒரு பெரிய டைலாக் பேசுவார். உன் பின்னாடி வந்து உங்கள் அப்பா பேரை போட்டுக்கிறதுன்றது உனக்கு சாதாரண விஷயம், அது கிடையாது, நாங்களாம் சுய அடையாளமாக வந்திருக்கோன்ற மாதிரி இந்த மகரத்தில் பிறந்தவங்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உண்மையிலே என்ன அப்படின்னா அந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு அவங்க போராடுவாங்க பார்த்தீங்களா. எப்படி ஒரு செடி வந்து ஒரு விதை விதைச்ச உடனே நிலத்துலேருந்து அழகாக முளைச்சி வர்றதுக்கு அது எப்படி அந்த மண்ணை உந்திக்கிட்டு மேலே வர மாதிரி தான் அந்த மகரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை. சும்மா சாதாரணமாக சொல்ல கணக்கிட முடியாதுங்க, அவ்வளோ இருக்குங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு தனிமை இருக்கும், அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழந்தைத்தன்மையான ஒரு தன்மை இருக்கும். எல்லாம் அதாவது என்னடா அவன் கொஞ்சம் எப்பவுமே மூஞ்ச கடுகடுனே வச்சுட்ருக்கான், எல்லாத்தையும் பறிபடுத்துவ மாதிரியே இருக்குலாம் திட்டுவாங்க. கஷ்டப்படுறவனுக்கு தாங்க தெரியும் எவ்வளோ வலின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் யார் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு தான். ஸோ இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமேன்றது கும்ப வீடாக வரும். அங்கேயுமே சனிதான் அதிபதி. இந்த கும்பத்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மனசுக்குள்ளே வந்து ஆசை அபிலாசைகளை பூட்டிக்கிட்டு நான் நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்று, வெளியவும் சொல்ல முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, இந்த வாழ்க்கையை எப்படா வாழ்கிறது, தன்னோட குழந்தைகளுக்காக, தன்னோட சமுதாயத்துக்காக, தன்னை சுற்றி இருக்கவங்களுக்காக, தன்னோட சந்தோஷத்தை இருந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்கள சொல்லலாம். 1-2 கிடையாதுங்க, ஏகப்பட்ட தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான கிரெடிட் கிடைச்சா பரவாயில்லையேங்க, அதுதான் கிடைக்காது, அதான பிரச்சனை. பணம் தேடுறதுலேயே வாழ்க்கை ஓடும், பணத்தை தேடிடும், அதுக்கப்புறம் யாருக்காக சம்பாதிச்சு வச்சோம், அந்த சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. பெருசாக வந்து அனுபவிக்க மாட்டாங்க, இறைக்கிற கிணறு ஊரோன்ற ஒரு நிலை உண்டு. எப்பயுமே வந்து இந்த தனக்கு போக தான தர்மன்றப்போ இவங்கெல்லாம் ஒரு நிலைக்கு வர்றது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அந்த நிலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்க கையில் பணம் வந்தது அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க, கோயில்களுக்காக பணிகளுக்காக செய்வாங்க, முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த தன்மையெல்லாம் பொதுவாகவே இறக்க குணம்ன்றது அதிகமாக இருக்கும், ஏன்னா சனியோட வீடு இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். பொதுவாகவே மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம் பார்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உச்சமடைகிறது, குரு நீச்சம் அடையும் போது இவங்க ஒரு வார்த்தை, அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிறது மாதிரி இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய பேரை பகையாளியாக்கும். உறவினர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். ஒருத்தன் எப்போ நல்லவனா இருக்கான் எப்போ கெட்டவனா இருக்கான்றதை எப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோமே, அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஆட்கள் ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஒருத்தன் உதவினாங்கன்னா அவங்களுடைய உண்மையான குணாதிசயம் தெரியும் இல்லையா. இல்லைப்பா இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண என்ன ஆக போகுதுன்றப்போ உண்மையான நண்பன் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அவங்களோட முகத்திரைகள் கிழிக்கப்படும் சொல்கிற மாதிரி இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு யார் உண்மையானவன் யார் ஃபேக்கானவன் எல்லாத்தையும் கண்டறியறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எப்போ அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உறவுகள்லாம் நமக்கு வேணுமா வேணாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை, யாருக்காகவும் டெடிக்கேட்டடாக வாழ்கிறேங்க, எனக்கான வாழ்க்கையை நான் வாழல,
துணையார நம்புறேங்க, பட் துணைக்காக நான் எவ்வளோ விட்டு கொடுத்தேன். பட் என்ன ஒரு வார்த்தை, ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அனுசரணை, ஒரு ஆறுதல் கொடுத்துருந்தா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. அது கிடையாதுங்க. இன்ன வரைக்குமே உழைக்கிறேன். ஏன் உழைக்கிறேனே தெரியல. மனசளவில் நொந்து போறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொன்னா அசிங்கமாச்சு. ஏன்னா கௌரவத்தை விரும்பக்கூடியவங்க, தன்னுடைய தன்மானம் கௌரவத்தை தனக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு மனவேதனைகளே வாழக்கூடிய நபர்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உறவும் வேணாங்க, நான் பாட்டு கிளம்பி போயிடுறேன். நிறைய ஆன்மீக பயணம் போவாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையில தனியாக உருவாக்கிக்கிட்டு தனக்குன்னு நிறைய கடவுளுடைய மிங்கிள் ஆகிக்கிட்டு தனக்கான பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பாங்க. இறைவனோடு பேசுறது, எனக்கான விஷயங்கள் பிடிக்கிறது. நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நபர்களாக தெரிவாங்க. பட் அவங்களுடைய வீட்டில் வந்து அதனுடைய தன்மைகள் பெருசாக பொருட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ இந்த கேரக்டர்லாம் நாங்களாங்க கேட்டோம் ஏங்க எங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் வருது. எல்லாருக்கிட்டையும் நாங்களும் எல்லாரும் மாதிரி ஜாலியாக இருக்கணும். ஆனால் எங்களுக்குள்ளேயே ஒரு தனிமை இருக்குது. மூஞ்ச பாரு, எப்போ பாரு கடுகடுன்னு வச்சுட்டு இருக்கான். அவன்ட்டெல்லாம் ஏன்னா ஃப்ரெண்டாக இருக்கா, உனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காடா? எத்தனை பேர் கேட்பாங்க மகர ராசிக்காரங்கள. ஒருத்தர் கூட சொல்லிக்கிற மாதிரி நட்போட நிறைய பேருடைய பழகுவாங்க. பட் இவங்களுக்கு ட்ரஸ்டபுளான நட்பு வட்டாரம்ன்றது கை நீட்டி என்ற அளவுக்கு கூட இருக்காது. எல்லாரு கூடயும் பழகுவாங்க, எல்லாரு கூடயும் பேசுவாங்க. பட் ஆனால் ஒரு உண்மையான நட்பை ஒரு கைப்பிடிச்சு காட்டேன் அப்படின்னா சொல்லிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் எல்லாரும் பழகிட்டு இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, தூக்கி போடுவாங்க. இவங்க யூஸ் அண்ட் த்ரோ கருவி மாதிரின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட மற்றவங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றுறவங்க தான் லாஸ்ட்ல என்ன வாங்குங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு தன்னோட உழைப்பையும் தன்னோட உடலையும் எப்படி வந்து ஒரு மெழுகுவத்தி உருகி தன்னை இல்லாமல் ஆக்கிடுறதோ, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு அது மாதிரி நபர்கள் தான் அந்த மகரத்தில் பிறந்தவங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையில பஞ்சாயத்து, பெண் ரீதியாக பஞ்சாயத்து, கணவர் சரியில்லை, தேவையில்லாத ஆட்களுடைய பழக்கவழக்கம், அன்புக்காக ஏங்கினேன், பேசினேன், பழகினேன், பஞ்சாயத்தை உருவாக்குனேன், ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லிட்டே போனோம். பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்து லாஸ்ட்ல எதனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு பிரச்சனை முடியும் இன்னொரு பிரச்சனை டெய்லி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வரதே போதுமா இருக்கு. வெளியில போனா என்னை எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா? பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. பட் வீட்டில் இருக்க நபர்கள் யாருமே நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம முதல் மரியாதை படத்துல பாக்குற மாதிரி தான். சிவாஜி சாருக்கு வந்து வீட்டில் அவருக்கான ஒரு நிலை வேற. பட் வெளியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவருடைய லைஃப் கிட்டத்தட்ட இந்த மகர ராசிக்கு அது ஒத்து போகுன்னே சொல்லலாம். நிறைய பேர் தியாகம் பண்ணி வாழ்றது, வாழ்க்கை இல்லாமல் வாழ்றது, ஏக்கங்களோட வாழ்றது, இதெல்லாம் வந்து மகரத்துக்கு உண்டு. தன்னோட ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கும் கிடைச்ச வாழ்க்கைக்கும் வாழவும் முடியாமல் போராட்டத்தோட ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். நிறைய வந்து விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க. கற்ற கல்வி ஒன்று, அதாவது மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க, இறங்கி வேலை செய்வாங்க. ஐயோ நான் அது நம்மளால முடியாது, நம்ம ட்ரெஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், அழுக்காகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி இறங்கி வேலை செய்வாங்க. என்னுடைய வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன்னு சொல்லக்கூடிய தொழில முதல்ல அதாவது எப்பவுமே காதல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அவங்களுடைய முதல் காதல் எது அப்படின்னா, என்னோட கெரியர் தான் முதல் காதல். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருங்க? என்னோட வேலைங்க. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப். குடும்பத்தை தாண்டி தன்னுடைய கெரியரையும் தன்னுடைய வருமானத்தையும், பணம் இருந்தால் பணம் 10 செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு 10ஆம் இடத்துக்காரங்க இல்லையா, கரெக்டாக அதை பற்றி பேசுவாங்க. பணம் 10 செய்யுங்க, பணம் இருந்தால் தனக்கான ஒரு மரியாதை உருவாக்க முடியும், இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட முடியும், எல்லாமே எனக்கு தேடி கிடைக்கும்ன்ற அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள் தான் மகரத்தில் பிறந்தவங்க. பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு வீழ்ச்சியில் இருந்தாலும் சரிங்க, ஒரு நாள் பொருளாதாரத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுத்தே தீருவாங்க. தனிமை விரும்பியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலாய்ப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. குழந்தைத்தனமான ஒரு நிலைகள்லாம் அவங்ககிட்ட இருக்கும். எக்ஸ்ட்ரீமான சிந்தனைகள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த கையில் கொடுத்துட்டா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு இந்த டிடெக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா? மகரத்தில் பிறந்தவங்க அந்த டிடெக்டிவ் மாதிரிங்க, தேடி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி உள்ளே பூந்து அந்த திரும்ப எப்படி எலி போய் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பெரியதை கூட தொலைச்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து தேடி தெரிஞ்சக்கூடிய நிலை இருக்கும். எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நான்லாம் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஏஜில் இருந்தால் கூட ஒரு மகரத்தில் பிறந்தவங்க அது என்னங்க பெரிய விஷயம், என்ன இருந்துட போகிறது, 2 நாள் பார்க்குறோமா 3 நாள் செஞ்சிட போகிறோம் அவ்வளோதானே அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கண்டிப்பாங்க அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைச்சே தீரும் இல்லையா? ஸோ இந்த மகரத்தில் பிறந்தவங்களாம் தன் கையே தனக்கு உதவின்றது மாதிரி தன்னுடைய அறிவு, தன்னுடைய உடல், தனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சு தனக்கு என்ன முடியும், அதனால் முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே கூடாது. எந்த காலத்துலையும் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. தனக்குன்னு நான் இருக்கிற வரைக்கும் என்னோட கால் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், எனக்கான சம்பாத்தியத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேறு சிந்தி உழைக்கிறதா இருக்கட்டும், அஞ்ச மாட்டாங்க. ஸோ ஒரு உத்வேகத்தோடு வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றப்போ மகர ராசிக்காரங்க தான்.
இவ்வளோ உங்களை பற்றி சொல்கிறேனே, அப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஏன் இந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்ன வரைக்கும் மகர ராசி யாராவது திட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் புரிஞ்சுக்கோங்க, அவங்க உண்மையிலே அவ்வளோ நல்ல ஆட்கள். அவங்கள புரிஞ்சுக்கிறதுட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவங்க மேலே ஒரு பழி சொல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸோ அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிமே வந்து இது நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேரக்டர் அமையணுன்றது அவங்களோட விதி, நேச்சுரலாகவே இறக்க குணம். என்ன பண்ண முடியும், எல்லாரையும் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உதவி பண்ணுவாங்கல்ல, இவங்கெல்லாம் தேடி போய் தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. வீட்டில் திட்டுவாங்க, உனக்கே இங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது, நீ ஊருக்கெல்லாம் தானம் பண்ணுமா, திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு தான் வாழணுங்க, அப்புறமா மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி அமைப்பில் திட்டு வாங்காத மகர ராசி இருக்கீங்களா? டெஃபினட்டாக இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லாட்டியும் கூட 4 பேருக்கு உதவி செய்யணும். நம்மக்கிட்ட ஐயோ எனக்கு கண்ணுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுன்னா அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்க முன்னாடி ஒரு விஷயம் நடந்த உடனே இமீடியட்டாக அங்கே போய் ரியாக்ட் பண்ணணும். அவங்கள யார் என்ன ஏது அவங்களால முடிஞ்ச உதவி, பொருளுதவியாக இருக்கட்டும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், அதாவது உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் எஃபோர்ட் பண்ணல. ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணுமா இல்லையா? ஸோ இறங்கி எனக்கு ஒரு கண்ணு எதிர்க்க ஒரு விஷயம் தெரியுதுங்க, சரி பாவமாக இருக்குது. இந்த பாவன்ற வார்த்தை இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பாவன்ற ஒரு வார்த்தைக்கு பார்க்கக்கூடிய நிலைகளில் யாரும் இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இவங்களுக்கு பொறுக்காது. உடனே இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம், அவங்களுக்கான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். பொதுவாக சந்தனுடைய பார்வை பார்க்கக்கூடிய இடம் வர இருக்குங்களா, எப்பயுமே வந்து டெடிக்கேட்டடாக இருந்து இந்த அம்மாவுக்காகவே என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்களும் மகரத்தில் உண்டு. எனக்கு அம்மா அப்பா பாசம் கிடைக்கலங்க, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தனிமையில் வளர்ந்தேன், அந்த பாசத்துக்காக ஏங்கினேன், அதனால தான் போய் காதலில் மாட்டினேன், அந்த காதலும் உண்மையாக இல்லை, தேவையில்லாத பிரச்சனையில் போய் லாக் ஆனேன். இன்ன வரைக்குமே என்னோட வாழ்க்கை போகிறேன். இந்த வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, நான் கல்யாணம்னு பண்ணிக்காமல் வாழ்கிறேன். சில பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அடுத்த லைஃபுக்காக நான் காத்துட்ருக்கேன். என்னோட கல்யாண லைஃப் கஷ்டமாக தான் அங்கே போகுது, ஆனாலும் அதோட வாழ்ந்து பிள்ளைகளுக்காக கடந்து போயிடலான்றதுக்காக நிறைய தியாகம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னங்க ஆகிட போகுது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள். இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் ஒரு சேரப்பட்ட நபர்களாக தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, எல்லாம் கலந்த கலவை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு விஷயம் முழுமையடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிச்சதால தான் சொல்லுவான். எனக்கு கஷ்டப்படுறவனுக்கு தானே தெரியும் அதனோட வலி என்னென்னு. கஷ்டமே படாதவன் உனக்கு இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ எல்லாத்தையும் கலந்த கலவை தான் மகரத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, இறங்கி வேலை செய்யக்கூடிய எல்லா பணியும் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சமையல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள், ஒருத்தவங்ககிட்ட பேசுறது, பேசி புரிய வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஜென்சிஸ்லாம் வச்சு நடத்துவாங்க இல்லையா, ஒருத்தவங்கள்ட்ட போய் கம்யூனிகேட் பண்ணி ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் மற்றவங்கள்ட்ட பேசி ஒரு விஷயங்களை வந்து புரிய வச்சு அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடிய தன்மைலாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ உடலால் உழைக்கக்கூடிய அத்தனை உழைப்புகளும் இவங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டத்தில் இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, இல்லை குரு வந்து உங்களுக்கு நிச்சயமாகிறதுனால நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய தன்மை. இப்போ கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்படும் போது ஓவர் திங்கிங் வேண்டாம். நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ நீங்கள் புலம்புறதுனாலையோ எந்த விஷயம் மாறப்போறதில்லை. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி உங்களுக்கு மறதி ரிலேட்டடாக வரலாம், ஞாபக சக்தி குறைபாடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதை நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கேர் பண்ணி ஆகணும். இன்னொன்று வயிறு தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கால் தொடர்பான இதில் இருக்கக்கூடிய சனின்றப்போ கண்டிப்பாக கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாத வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்குமே வந்து ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒத்து போகக்கூடிய தன்மை உண்டு. ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறப்போ பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயமும் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். தன்னுடைய ஒரு ஏஜ் ஆகுது அப்படிங்கிறப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு அன்டைமில் உணவு உண்றது, அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு, கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மேம்படக்கூடிய தன்மையே இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் மகர ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது, நான் இன்ன வரைக்கும் இந்த கேரக்டருக்கு இதுதான் எனக்கு காரணமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு என்ன விஷயங்களை பற்றி பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினட்டாக அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேடி தெரிஞ்சுக்கணும், எனக்கான விஷயங்களுக்கான ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.